ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபா ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ரிங் நாட் டிசைன் பார்க்க போகிறோம். இந்த பார்டரில் ஃபுல்லாக ரிங் நாட்டும் வேறு ஒரு பீடு இந்த மாதிரியும் நம்ம மிங்கிள் பண்ணி ஒரு டிசைன் பண்ண போகிறோம். இது சாரீ ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு மயில் கழுத்து கலரில் ஒரு லாவெண்டர் பார்டர், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனாக இருந்துச்சு. க்யூட்டான சாரீ இது. இதில் வந்து கோல்டு மட்டும்தான் சாரியில் கலர்ஸ் அந்த புட்டா மாதிரி இருக்குது. மற்றபடி பார்டர் சாரீ கலர் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ இந்த டிசைன் பண்ண போகிறோம். இதில் ரவுண்டாக போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து ரிங் நாட் போடுறதுக்கு நம்ம எப்பயுமே எடுக்கிற மாதிரி ரிங் நாட்டுக்கு நான் இப்போ எடுத்திருக்கேன். நீடில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன். நீடில் வந்து நம்பர் 7, இது நம்பர் 7 எடுத்திருக்கேன். ஸோ இதோடைய நீடில் என்ன அப்படின்னா நல்லா நமக்கு பெருசாக இருக்கும் நீடில் பார்ட்டு. அதில் வந்து 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நான் ரிங் நாட் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் காட்டுறேன். எதனாலனா ரிங் நாட் ஆல்ரெடி நிறைய நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோவும் பெருசாக வேண்டாம், லென்த்தாக இழுக்க வேணான்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ரிங் நாட் தெரியாதவங்களுக்கு நான் ரிங் நாட்டு வீடியோ கூட நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நார்மல் ரிங் நாட்டில் ஃப்ளார்ஸ் போடுவோம்ல, இந்த ஃப்ளார்ஸ் வந்து ஒரு 5 பெட்டல் மாதிரி வராமல் ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் மாதிரி இது இருக்குது. கொஞ்சம் பெரிய ஃப்ளாராக போட்டு நடுவில் வந்து ஒரு ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன். அதாவது ஒரு 2 லேயர் மாதிரி ஒரு பஞ்சாக கொத்தாக ஒரு ஃப்ளவர் இங்கே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற டிசைன் இது. இப்போ இந்த இடத்துல இந்த வைலட் கலரில் நான் எடுத்திருக்கேன். மாற்றி அந்த சாரீ க்ரீனில் த்ரெட் எடுத்திருக்கேன். 5x5 10 ஸ்டாண்ட்ஸு. அதே மாதிரி லாவெண்டர் கலர்லேயும் 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து மாற்றி ஆல்டர்னேட்டிவாக இந்த ஃப்ளார் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் அடுத்த டிசைன் நம்ம பார்ப்போம். இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அங்கங்கே ஒரு புட்டாஸ் மாதிரியும் வச்சுருக்கேன். நடுவில் ஜர்கான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அப்புறம் ஊடால ஒரு கொடி மாதிரி சுகர் பீடில் லைன் போட்டு குட்டி ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். குட்டி ஜர்கான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இந்த 2 ஜர்கான் ஸ்டோனுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஆன்டிக் கோல்டு வந்து பீடு எடுத்திருக்கேன். இந்த ஆன்டிக் கோல்டு பீடும் சம்கியும் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம இதை நார்மல் நீடில் ஒரு சின்ன ஒரு இலை மாதிரி, அதாவது ஒரு வி ஷேப்பில் நான் தைக்க போகிறேன். அது வந்து ஒரு பெட்டல் மாதிரி வரும், காட்டுறேன் உங்களுக்கு. இதை நான் இந்த ஜர்தோசி நீடில் எடுப்போம் இல்லையா, நம்பர் 10, அந்த நீடில் நார்மல் சூயிங் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு சம்கி, அதுக்கப்புறம் 3 ஆன்டிக் பீடு இந்த மாதிரி எடுத்துகிட்டு கீழேருந்து நம்ம எடுத்து இந்த வி ஷேப்பில், அதாவது மேலேருந்து நம்ம எடுத்துகிட்டு கீழே அந்த கல் பக்கத்தில் நம்ம குத்தி அடியில் எடுத்துடுறோம். அதே மாதிரி மறுபடியும் ஒரு சம்கி, 3 சுகர் பீடு, அந்த சுகர் பீடில் வந்து ஆன்டிக் சுகர் பீடு, இந்த மாதிரி 3 தான் நம்ம ஒட்டிக்கிறோம், தச்சுக்கிறோம். மேலே இந்த மாதிரி 2, கீழேயே அந்த ஸ்டோனுக்கு 2. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வர்ற எல்லா இடத்துலையும் இந்த டிசைன் தான் வரும். ஃபுல்லாகவே வரிசையாக ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த ஃப்ளார் இந்த சைடும் 2 ஸ்டோன், அந்த சைடும் 2 ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் இல்லையா, அதுக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் தான். இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பெரிய ஜர்கான் ஸ்டோன், அதாவது ஐ ஷேப்பில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் லீஃப் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ இதை வந்து நடுவில் இந்த மாதிரி ஒட்ட போகிறேன். மேலே இந்த பாருங்கள், இங்கே ஒன்று, கீழே அதே மாதிரி இங்கே ஒன்று, இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் இதை தச்சுட்டு இதை ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமே அதே தான் வரும். சரியா, இதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நம்ம ஸ்டோனும் ஒட்டியாச்சு. இப்போ ஜர்தோசி எடுத்திருக்கேன், குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1 அந்த இன்ச்சஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அந்த 1 மில்லிமீட்டர் மாதிரி அளவு. ஸோ இதை வச்சு லீஃப் மாதிரி லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வச்சு நான் வந்து ஜர்தோசியை வந்து ஒரு லீவ் ஷேப்பில் வந்து தச்சிட்ருக்கேன். இந்த பக்கம் ஒரு லீஃபு, அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு லீஃபு, அப்படியே கண்டினியூஸாகவே நீங்கள் தச்சிடலாம். ஒவ்வொரு சைடும் நீங்கள் லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பக்கம் ஒரு 4 லீஃப் மாதிரி வச்சுட்டு அந்த பக்கமும் ஒரு 4, அதாவது ஜர்தோசியில் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சில் போடுறேன். இது வந்து ரொம்ப ஸ்மால் வீடியோ தான். நான் வந்து ஃபாஸ்ட்டாக காட்டுற ரீசன் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக காட்டினா மட்டும்தான் எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்றனால நான் காட்டிகிட்ருக்கேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதை அங்கங்கே பார்த்தோம்னா வந்து நான் வந்து பாருங்கள் பேர்ல் பீடு வச்சு தைச்சிருக்கேன். பேர்ல் பீடும் சுகர் பீடும் வச்சு தைச்சிட்டு இப்போ வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறேன். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எங்கன்னா இந்த லீஃப் நம்ம போட்டோம் இல்லையா ஜர்தோசி, இந்த லீஃபுக்கு இந்த சைடு ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அந்த சைடு லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இதுவுமே அந்த 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன்.
இந்த க்ரீன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு. இந்த லீஃப் மாதிரி வர்ற இடத்துல ஃபுல்லாகவே இந்த சாரியோட க்ரீன் தான். அந்த சாரியோட க்ரீன் கொஞ்சம் அதிகமாக இதில் காட்டவும் தோணுச்சு. ஏன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப லைட் கலராக இருந்துச்சு. ஸோ சாரியோட கலர் போட்டோம்னா நல்லா கொஞ்சம் டார்க்காக பளிச்சுன்னு தெரியும். அதனால் அதை நான் ட்ரை பண்ணேன். நீங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வேண்டாம்னா நீங்கள் ஜர்தோசியில் கூட ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். இல்லைனா லேசி டேசி ஸ்டிச் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேர்ல் வச்சு நீங்கள் இங்கேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. நடுவில் வந்து இந்த இடத்துல ஒரு லாவெண்டரில் பாருங்கள் அழகாக வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாடும் கொடுத்துருக்கேன். இது பேக் நெக்கு. பேக் நெக்குமே ரொம்ப அழகாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம வந்து இப்போ பேக் பண்ணி நம்ம அவங்களுக்கு நம்ம கொடுக்குற போகிறோம். அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணிட போகிறோம். கம்ப்ளீட் டிசைன் ஒரு தடவை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இது பேக் நெக்கு, அது ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் பார்ட். ஓகேவா? இப்போ இதை நம்ம மடித்து எப்பயும் போல் நம்ம பேக் பண்ணி நம்ம லோகோவை நம்ம ஒட்டி அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சாம்பிளும் உங்களுக்கு காட்டலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ எண்டிங்கில் அதையும் பார்க்கலாம். இப்போ தான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய உங்களுக்கு ஐடியாஸ் தரேன். சிம்பிள் டிசைன்லேயே எவ்வளோ கிராண்டாக காட்டலாம் அப்படின்ற ஐடியாஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். லைக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நம்ம இப்போ இந்த லோகோ நம்ம பிராண்ட் லோகோவும் ஒட்டிடுவோம். ஒட்டி அவங்களுக்கு கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம். அவங்க ஸ்டிச் பண்ண ப்ளவுஸையும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டியிருந்தாங்க. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு வந்து ஒரு மாடலாக காட்டுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது ஸ்டிச் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.